கல்யாணம் பண்ண கணவர் பாதியிலேயே வந்து உங்க மகளை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நடந்த பல்வேறு துயரத்தை எல்லாம் சொல்லுங்க. இப்ப என்ன நிலைமையிலமா இருக்காங்க? என் பொண்ணோட வாழ்க்கையை 10 வருஷமா நாசமாக்கி இருக்கானே சார், சொல்லுங்க. 10 வருஷமா அப்படி இருக்கா. அவ எஸ்ஆர் புக்ல இருந்து அவன் பேரை எடுக்கணும் சார். எனக்கு உடனடியா ப்ராப்பர் டைவர்ஸ் கேக்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பார்ட்டி எல்லாம் வச்சு நாங்க எஸ்ஆர் புக்ல எடுக்க மாட்டோம், அது சட்ட சிக்கல் வரும். நீங்க வந்து எஸ்ஆர் புக்ல எடுக்கணும்னா நீங்க அவனோட ப்ராப்பர் டைவர்ஸ் கொண்டு வாங்க. அதுக்கு அவன் வந்தா தானே சார் கொடுக்க முடியும். ஆனா என் பிள்ளைக்கும் என் பேரனும் நிம்மதியா வாழ்றதுக்கு இவங்களால ஒரு உயிருக்கு அச்சுறுத்தலான நிலையில அவன் என்ன வேணாலும் செய்வான் சார். அவன் ஒரு சைக்கோ. எனக்கோ நான் வெளியே போறது கூட பயந்து போறோம். ஏன்னா நாங்க இப்போ எங்க சொந்த ஊர்ல இல்ல, வேற ஊருக்கு போயாச்சு. அதுல பயந்து வாழ்றோம் சார். அவன் 2வது கல்யாணம் முடிச்சுட்டு என் பொண்ணை வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டினத போட்டோவோட செல்போனோட கொடுத்துருக்கேன் கோர்ட்ல. என் செல்போனை ஜட்ஜி வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு. பார்த்துக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலன்னா நான் என்ன சார் சொல்றது? நான் சொன்னேன் ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா நேர்மறையான ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னா. நேர்மறையான என்ன வரும்? ஆளுமன் போலீஸ்காரங்க என் பொண்ணை உள்ள விட மாட்டேன்ட்டாங்க கோர்ட்டுக்குள்ள. நீங்க போகாதீங்க, நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க சாட்சியா தான் வரணும், நாங்க கூப்பிட்டாதான் வரணும். நீங்க இப்ப வந்தீங்க. ஜெயலலிதா அம்மா சிஎம்மா இருக்கும்போது நான் அந்த புகார் கொடுத்தேன். 3 முதலமைச்சர் வந்தாச்சு, 3வது முதலமைச்சர் இருக்காரு. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது? அதாவது அவனோட கள்ளக்காதலியோட குழந்தை 9 வயசு குழந்தை கொண்டுட்டு தானே அவங்க வெளிநாடு போயிருக்காங்க. அந்த குழந்தை இறந்தது நான் சொன்ன விஷயத்த பூரா கஜலட்சுமி அந்த மேடம் பேர் எஸ்ஏ அவங்க போய் விசாரிச்சு வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்து 1000 தடயத்தை விட்டுட்டு போன குற்றவாளி. போதுமா சார்? எப்படி ஒரு குற்றவாளி வந்து அமெரிக்காவில் போயிட்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்ய முடியும்? அம்பத்தூர்ல அவன் பேர்ல கிரிமினல் கேஸ் 2019 ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது இன்னும் லைவ்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நான் என் பொண்ணை வந்து ஒரே பொண்ணு, அவங்க அப்பா ஈவில வேலை பார்க்கறாரு. இவன் பணத்துக்காக தான் எங்களை கல்யாணம் முடிச்சிருக்கான். இவ்வளவு சீர்வரிசை கொடுத்தோமா அவ்வளவு கொடுத்தோம். ஒரே பொண்ணுங்கிறதுக்காக எங்க எல்லாத்தையும் கொடுத்தோம். ஆனா எல்லாத்தையும் கொடுத்து இவனால வாழ முடியல. ஏன்னா இவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு கூட பழக்கத்துல இருந்திருக்கான். அத ஈரோடு சேர்ந்த பொண்ணு. ஆமா, இந்த பொண்ணு இவங்களுக்கு 2 பேருக்கும் ஆன்லைன்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நீ சென்னைக்கு வா, நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு இவன் வந்து இவனுடைய திருமணத்தை அந்த பொம்பளைகிட்ட மறைச்சிருக்கான். ஓகே, உங்க மகள் திருமணம் பண்ணதான் அந்த பொண்ணுகிட்ட மறைச்சிருக்கான்? ஆமா, திருமணம் முடிஞ்சு குழந்தையெல்லாம் பிறந்த பிறகுதான் அவளை கூப்பிட்டுருக்கான். கரெக்டா இவ டெலிவரிக்கு வந்த பிறகு அவன் கூட்டிட்டு வந்து அவளை சென்னையில பல்லாவரத்துல வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த குழந்தையோட தான் அந்த அம்மா வந்தாங்களா இல்ல குழந்தை? ஆமா, குழந்தையோட வந்து முதல் ஏப்ரல்ல வந்து அடுத்த ஏப்ரல் அந்த 1 இயர் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்கு. அந்த குழந்தை பல தடயங்களை விட்டுட்டு தான் செத்து போயிருக்கு அந்த குழந்தை. இப்ப அந்த பையனுடைய பின்புலம் என்ன? அவங்க வசதியா இல்ல அரசியல் செல்வாக்கு இருக்குதா? என்ன அவங்களோட பின்புலம் என்னது சார்? அவங்க பின்புலம் வந்து ஹைகோர்ட்ல அவனுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கு சார். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? தண்டனை கொடுங்கன்னு சொல்றான். வணக்கமா. வணக்கம் சார். போன வருஷம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்பு உங்களுடைய மகளுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரிய கொடுமையை ரெட்பிக்ஸ்ல பதிவு பண்ணீங்க. உங்க மகளுடைய கணவர், உங்க மகள் வந்து பேங்க்ல அதிகாரியா வேலை செய்யறாங்க, ஒரு குழந்தை இருக்குது. கல்யாணம் பண்ண கணவர் பாதியிலேயே வந்து உங்க மகளை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நடந்த பல்வேறு துயரத்தை எல்லாம் சொல்லுங்க. இப்ப என்ன நிலைமையிலமா இருக்காங்க சார்? 2013 நாங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க சார். என் பொண்ணு வந்து எங்க வீட்டுல முதல் பட்டதாரி அவதான். எங்க சமுதாயத்துல பெரிய சீனியர் மேனேஜர் ரேங்க்ல இருக்கிறவரும் என் பொண்ணு தான். டீச்சர் அந்த மாதிரிதான். கொஞ்சம் சின்ன அதாவது ரொம்ப பின்தங்கிய சமூகம் சார். இவ்வளவு பெரிய குற்றவாளி எங்க சமுதாயத்திலே யாரும் கிடையாது சார். நான் என் பொண்ணை வந்து ஒரே பொண்ணு, அவங்க அப்பா ஈவில வேலை பார்க்கறாரு. இவன் பணத்துக்காக தான் எங்களை கல்யாணம் முடிச்சிருக்கான். ஓகே. ஆனா என் பொண்ணு நல்லா வச்சுட்டு எங்கிட்ட எல்லாம் எதிர்பார்த்தா அவங்க அப்பா அவன் காலில் டெய்லி விழுந்து கூட கும்பிடுவார். அந்த அளவுக்கு பலகீனமான ஆள் பொண்ணுக்காக. என் புருஷன் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்காக எதை வேணாலும் இழந்து செய்யக்கூடிய ஆள் தான். இது எல்லாத்தையுமே இல்ல. எப்ப திருமணம் நடந்தது? எப்படி திருமணம் நடந்தது? திருமணம் வந்து சொந்தத்துல பேசி முடிச்சுதான் நாங்க பண்ணோம் சார். அது கல்யாணத்துக்கு முன்னால என் பொண்ணுக்கும் அவனும் பார்த்தது கூட கிடையாது.
நாங்க பேசி என் நாத்தனாரோட மச்சான் மகன் இந்த பையன். சரி. பேசிதான் முடிச்சு கட்டி கொடுத்தோம். கட்டி கொடுத்து நானும் எவ்வளவு சீர்வரிசை கொடுத்தோமோ அவ்வளவு கொடுத்தோம். ஒரே பொண்ணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்தோம். ஆனா எல்லாத்தையும் கொடுத்து இவனால வாழ முடியல. ஏன்னா இவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு கூட பழக்கத்துல இருந்திருக்கான். அத ஈரோடு சேர்ந்து பொண்ணு. ஆமா, இந்த பொண்ணு இவங்களுக்கு 2 பேருக்கும் ஆன்லைன்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. செல்போன் மூலமா பழக்கம் ஏற்பட்டு அவ புருஷன் கூட இல்லையா, அது தனியா பிரிஞ்சுதான் வாழ்ந்துருக்கா. இதெல்லாம் சொன்னது எனக்கு போலீஸ் தான் சொன்னாங்க. பிரிஞ்சுதான் வாழ்ந்திருக்கா. இவன் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுருக்கான். நீ சென்னைக்கு வா, நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு இவன் இவனுடைய திருமணத்தையே அந்த பொம்பளைகிட்ட மறைச்சிருக்கான். ஓகே, உங்க மகள் திருமணம் பண்ணதை அந்த பொண்ணுகிட்ட மறைச்சிருக்கான். ஆமா, திருமணம் முடிஞ்சு குழந்தையெல்லாம் பிறந்த பிறகுதான் அவளை கூப்பிட்டுருக்கான். கரெக்டா இவ டெலிவரிக்கு வந்த பிறகு அவன் கூட்டிட்டு வந்து அவளை சென்னையில பல்லாவரத்துல வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த குழந்தையோட தான் அந்த அம்மா வந்தாங்களா இல்ல குழந்தை? ஆமா ஆமா ஆமா, குழந்தையோட முதல் ஏப்ரல்ல அடுத்த ஏப்ரல் அந்த 1 இயர் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்கு அந்த குழந்தை. பல தடயங்களை விட்டுட்டு தான் செத்து போயிருக்கு அந்த குழந்தை. 1 இயர் ஸ்கூலுக்கு போயிருக்கு, படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு, நல்லா ஆக்டிவா இருந்திருக்கு. குழந்தை நல்ல இப்ப இருந்த அந்த குழந்தைக்கு 18 வயசு. அதாவது குழந்தை 16ஆம் தேதி குழந்தைய உடம்புக்கு 15ஆம் தேதி நைட்டு சாயங்காலம் 5 மணிக்கு ஈரோடுக்கு தூக்கிட்டு போறா தாராதேவி. தூக்கிட்டு போகும்போது அந்த குழந்தை அன்கான்சியஸா இருக்கு. விபில் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கிறாங்க. சேர்த்து அவங்களுக்கு இந்த குழந்தைக்கு நாய் கடிச்சு, நாய் கூட இந்த குழந்தை ரொம்ப க்ளோஸா இருந்ததுல இந்த பிள்ளைக்கு வைரஸ் பரவிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஒன்னொன்னு சொல்லி சேர்த்த உடனே டாக்டருக்கு அவ புருஷனும் என்ன சொல்றான், நாய் கடிச்ச எந்த தடையும் குழந்தைக்கு இல்லை அப்படின்னு அவன் போலீஸ்டே வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதை வீடியோ ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. குழந்தைக்கு எந்த தடையும் இல்லாம, ஆனா குழந்தைக்கு மூளை பூரா வைரஸ் பரவி அன்கான்சியஸா இருந்தோடனே அந்த ராத்திரி பூரா இருந்திருக்கு. விடிய காலம் 10 மணிக்கு உங்க மேல் சிகிச்சை நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வந்தாதான் குழந்தைய நம்ம மேற்கொண்டு சிகிச்சை அளிக்க முடியும்னோடனே இந்த பொண்ணு என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லி, உன் பிள்ளை தானே, உன் பிள்ளைன்னு சொல்லி அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. புருஷன்ட்டையும் பணம் இல்லைன்னு சொல்லி அவனும் கூட்டிட்டு போயிருக்கான். கூட்டிட்டு போன இடத்துல குழந்தை இறந்துட்டு, ஊருக்குள்ள வரும்போதே இறந்துருச்சான். இறந்த உடனே அவ புருஷன் வீட்டுல வச்சுதான் 1 நாள் பூரா இருந்து மறுநாள் மத்தியானம் தான் குழந்தைய எரிச்சிருக்காங்க. ஆனா இவ அந்த இறந்து போன வீட்டுல இவனுக்கு ஒரே தண்ணியா வாங்கி கொடுத்துருக்கா புருஷனுக்கு. அங்க உள்ள ஆட்கள்கிட்ட எல்லாம் சொல்லி பணத்தை கொடுத்து தண்ணியா வாங்கி கொடுத்துட்டு இந்த செல்போன்ல குழந்தையும் நாயும் விளையாடுற படத்தை ஃபுல்லா காமிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. என் பிள்ளைக்கு இதனாலதான் இந்த நோய் செத்து போச்சுன்னு சொல்லியிருக்கா. 16ஆம் தேதி குழந்தை இறந்து போயிருக்கு. 17ஆம் தேதி அடக்கம் பண்ணியிருக்காங்க. 19ஆம் தேதி பாஸ்போர்ட் வாங்கிட்டா கையில. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு தான் போயிருக்கா. அப்ப புருஷன்ட்ட விவாகரத்து வாங்கல. புருஷனுக்கு இவளுக்கும் எதுவுமே இல்லை. புருஷன் கூட எந்த இதுவுமே இல்லாம பிரிஞ்சு இருந்திருக்காங்களே தவிர விவாகரத்து எதுவுமே வாங்கல. இவன் கூட குழந்தை இறந்து ஏப்ரல் 30ஆம் தேதி இவன் கூட வெளிநாடு போயிட்டு ஜூன் 6ஆம் தேதி தான் கோர்ட்டுக்குள்ளே போறான், ஈரோடு நீதிமன்றத்துக்குள்ளே. எதுக்கு? விவாகரத்து கேட்டு புருஷன்ட்ட. அதுக்கு முன்னாடி இவனை 2017 ஏப்ரல்ல இவனை புருஷனாக்கி வெளிநாடு போய் அயர்லாந்துல இருந்தாச்சு. இருந்துட்டு வந்துதான் புருஷன்ட்ட விவாகரத்து கேட்டிருக்கா. அந்த கேஸ் 6 மாசம் நடந்து 6ஆவது மாசம் இவன் அப்ளை பண்ணியிருக்கா. டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி அவளுக்கு விவாகரத்து கிடைச்சிருக்கு. அது எக்ஸ்பார்ட்டிங். இவன் எப்படி வாங்கினானா அதே மாதிரி அவளும் வாங்கி புருஷன் வாங்கி அதுக்கு பிறகு அவசரமா பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி கல்யாணம் முடிச்சிருக்கான். 19ஆம் தேதி எங்க வச்சு? இங்க ஈரோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல. ஓகே. முதல் திருமணம் முடிச்சிருக்கான்.2 விவோவும் கையில் போட்டு கொடுத்துருக்காங்க. மணமகளுக்கும் மணமகனுக்கும் முதல் திருமணம் ஏன்னா உண்மை என்று சான்று கூறுகிறோம்னு 2 விவோவும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதை வச்சு அங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். இப்ப உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்ப தெரிய வந்துச்சு? எனக்கு இவன் 2018 இவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது சார். சரி. ஆமா, 18 ஆக்சிடென்ட் ஆனோடனே எங்க சொந்தக்காரங்கெல்லாம் நாங்க அப்போ என் பொண்ணு சென்னையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு.
சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோடனே சொந்தக்காரங்களாம் உங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல, இந்த நேரம் இந்த பிள்ளை போய் பார்த்துச்சுன்னா இவங்க பிரச்சனை சால்வ் ஆகும், இவளுக்கு ஒரு பிள்ளை இருக்குல்ல, சரி ஏதோ பிரிஞ்சிருக்காங்க, அந்த பொம்பளை ரொம்ப அதாவது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இவளை போய் பார்க்க சொன்னாங்க. சரின்னு இவளும் பார்க்க கிளம்புனா அந்த நேரம் இவன் மணிகண்டன் அயர்லாந்துல இருந்து இந்தியா வந்திருக்கான். ஓகே. வந்திருக்க விவரம் தெரிஞ்சோடனே இவ அவனுக்கு போன் பண்ணி பேசுறா. பேசினோடனே இவன் என்ன சொல்லிட்டான், எங்க அம்மா பார்க்க நீ வர வேண்டாம், ஏன்னா குழந்தை வந்து எங்க அம்மா பார்த்து பயந்துரும், அந்த அளவு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நீ வராதன்னு. அப்போ இவங்க அப்பா நானும் எல்லாருமே அங்கதான் இருக்கோம். அப்போ இவ என்ன சொன்னா, எங்க அம்மாவும் அப்பா வரட்டும், அவங்க கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவங்கள வெளியே வச்சுட்டு பிள்ளைய வச்சுட்டு சொல்லிட்டு நான் வந்து பாக்கேன்னா இவன் எதுக்கோ ஒரு காரணத்தை சொல்லி அவளை வரவிட மாட்டேன், வர வேண்டாங்கிறான். உங்க பொண்ண வர வேண்டான்றாரு. என் பொண்ணை வர வேண்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. அப்பவும் கூட இவ விட்டுட்டா. சரி ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆக்சிடென்ட்னால பயப்படுறான் போலன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவ போன் பண்றான், இந்த மாதிரி நான் வரேன், தம்பி வேணா விட்டுட்டு வரேன், எங்க அம்மா அப்பாட்ட விட்டு நான் மட்டும் வரேன்னா இல்ல நீ வர வேண்டாம் அப்படின்னு. அப்ப இவளுக்கு ஏதோ ஒரு இடத்துல டவுட் வருது, ஏன் நம்மளை வீட்டுக்கு வர விட மாட்டேக்கான், ஒருவேளை நம்ம அம்மா அப்பாக்கு அவங்க அம்மா அப்பாக்கு தெரியாம நம்ம இவன் வந்து நம்மகிட்ட பேசுறானா அப்படிங்கிற டவுட்ல இவன் என்ன சொன்னா, நான் வேணா வரேன், தம்பியை பார்க்க வரேன்னு சொல்றான். சொல்லி வீட்டுக்குமே வந்துட்டான். வந்தோடனே நாங்க இவன் வாரான்னு சொன்னோடனே என் மகன் வந்து சொந்தக்காரங்களுக்கு பூரா போன் பண்ணி சொல்றா, இந்த மாதிரி என் புருஷன் வாரேன்னு சொல்லிட்டான், இன்னைக்கு வரப்போறான் அப்படின்னோடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல மேல டவுட் வந்துருச்சு எல்லாருக்கும். வந்து இவங்க என்ன சொன்னாங்க, இவன் வர்றது சரி அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம இவன் வாரேங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது, அதனால இவன் வந்தான போட்டோ எடுத்து வச்சுக்கோ செல்ல, ஏன்னா நாளைக்கு வந்து உன் புருஷன் வந்து அங்க போய் நான் போகவே இல்லையம்மா இவன் அப்படிலாம் பொய் சொல்லுவான். அதனால அவங்க சொன்னதுனால வேற சின்ன செல்ல ஆன் பண்ணி வச்சுட்டா. இவன் வந்தான், பிள்ளைய பார்த்தான், அவ கூட பேசினான், இருந்துட்டு கேஸ வாபஸ் வாங்க சொல்லி அவளை மிரட்டினான். கொஞ்ச நேரம் கேஸ இங்க தூத்துக்குடி கோர்ட்ல மெயின்டெனன்ஸ் கேஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஓகே, அத வந்து நீ கேஸ வாபஸ் வாங்கு, எங்க வீட்டு போலீஸ் வந்தது எங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு, நீ அதனால கேஸ வாபஸ் வாங்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருந்தவன் கொஞ்சம் வயலண்ட் ஆயிட்டான். அவன் வயலண்ட் ஆகி இவ்வளவு அடிக்க ஆரம்பிச்சோன்னே இந்த பையன் அலற ஆரம்பிச்சுட்டான். அலற ஆரம்பிச்சோடனே அங்க பக்கத்துல ஹவுஸ் ஓனர் இருந்தாங்களா, அவங்க வந்து தம்பி இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது, அவங்க பிராமின் வேற, இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது, நாங்க ரொம்ப இதா இருக்கணும்னு உடனே வண்டி எடுத்துட்டு போயிட்டான். போன உடனேதான் அவளுக்கு டவுட் வந்து மறுநாள் காலையில அவங்க வீட்டுக்கே போயிட்டான். இவன் எதுக்கு கேஸ வாபஸ் பண்ண சொல்லி நம்மளை அடித்தானே, என்ன காரணம், ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதுங்கன்னு அந்த தெருக்குள்ள போன உடனே இந்த தெருவில் உள்ள அத்தனை பேர், இப்ப கூட நீங்க அம்பத்தூர் அருள் நகர் 4வது தெருல தான் அவங்க இருக்காங்க, அங்க போய் விசாரிச்சு பாருங்க, என் பொண்ணை பத்தின்னு சொல்லுவாங்க. இவங்க வீடு இருக்கிற ஏரியால அத்தனை பேரும் என் பிள்ளைக்கு உடனே அங்க என்ன நடந்தாலும் போன் பண்ணி சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாரும் கல்யாணம் முடிச்சிட்டானே, நீ இந்த ஊர்ல இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நாங்க சொல்லியிருப்போம் உங்க வீட்டு இது, யாருக்கும் தெரியாது, என் பொண்ணு வந்து அந்த ஏரியா பக்கமே போல, அவ அசிங்கப்பட்டு போல. ஆனா இவன் அதை வந்து அந்த பொண்ணை உள்ள வச்சுட்டுதான் சார் இவன் வந்திருக்கான், கேஸ் வாபஸ் வாங்க சொல்றதுக்காண்டி என் பிள்ளைய மிரட்ட வந்திருக்கான். இதுக்கு இருங்க, அந்த அம்மா அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கெல்லாம் இது தெரியுமா, அவர் இன்னொரு திருமணம் பண்ணிருக்காரு சார், கல்யாணம் கையெழுத்து போட்டிருக்காங்க சார், ஒவ்வொரு பேஜ்லயும் கையெழுத்து போட்டிருக்காங்க சார், முதல் திருமணம்னு. இந்தாங்க சார், நீங்க வேணா பாருங்க, இந்த அம்மா ஆதார் கார்டு எல்லாமே இதுல இருக்கு சார். இந்த 39 பக்கத்துல அவங்க வீட்டு ஜாதகம் பூரா இருக்கு சார். அம்மா கையெழுத்து போட்டிருக்காங்க, அப்பா கையெழுத்து போட்டிருக்காரு, அக்கா கையெழுத்து போட்டிருக்கா, அக்கா கையெழுத்து போடல, அக்கா புருஷன் கையெழுத்து போட்டிருக்கான். அதனால நான் இந்த கேஸ்ல வந்து தேவையில்லாம ஒரு ஆளை கூட சேர்க்கல சார். இருக்கு சார். ஒரு நிமிஷம், இப்ப உங்க மகளுடைய திருமணம் நடந்தது இல்லையா, அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவ கூட அவன் இருக்கவே இல்லை சார். 180 நாள் தான் சார் என் பிள்ளை டெய்லி ஒரு சித்திரவதை பண்ணா சார். அந்த குறைபாடு இப்ப கூட என் பேரனுக்கு தெரியுது சார். 2 மாசத்துக்கு முன்னாடி என் பேரனுக்கு பிட்ஸ் வந்துருச்சு சார். ஏவிஎம் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்து பார்க்கும்போது சொன்னாங்க, இந்த குழந்தை உண்டாயிருக்கும் போது ஏதாவது இந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டாங்க. அதெல்லாம் நிறைய இருந்துச்சுமான்னு, அதனால கூட வர வாய்ப்பு இருக்கு, 6 மாசம் ட்ரீட்மெண்ட்ல இருங்க. என் பேரை சரியா பேச மாட்டான், நிறைய குறைபாடுகள் இருக்கு சார். என் பிள்ளை அவன் படத்துல சித்திரவதை, அதனுடைய தாக்கம் என் பேரனுக்கு இன்னும் இருக்கு சார்.
இன்னொரு மன ரீதியா என் பேரனே டிப்ரெஸ்ஸா இருக்கான் சார். போதுமா சார்? அடுத்த வீட்டு அப்பா எல்லாம் இப்படி இருக்காங்களே, நமக்கு ஒரு அப்பா இல்லையேன்னு அந்த பையனுடைய ஏக்கம் எனக்கு தினம் தினம் காமிக்கிறான் சார். இப்பமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவர் இன்னொரு பெண்ணோட திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து விவாகரத்து அப்ளை பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? நாங்க பண்ணல சார், அவன் தானே விவாகரத்து கேட்டான். ஓகே. நாங்க எதுவுமே போலீஸ் ஸ்டேஷன் நாங்க முதல்ல போல சார், நாங்க எதுவுமே பண்ணல சார். அவன் தான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன், திருச்செந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவன் தான். ஓகே. அவன் தான் சென்னை ஹைகோர்ட்ல ஃபேமிலி கோர்ட்ல போனது அவன் தான். அவன் நீதிமன்றத்தை எப்படி ஏமாத்தி இருக்கான்னா, முதல்ல 2016ல ஸ்டே இருக்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட்டி வாங்கினான், கேளுங்க. அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு வந்து என்ன ஸ்டே இல்ல, கொஞ்சம் எனக்கு புரியல, என்ன ஸ்டே இருந்தது சார்? இந்த கேஸ வந்து தூத்துக்குடி கோர்ட்டுக்கு மாத்த சொல்லி நாங்க ஸ்டே கொடுத்து டிரான்ஸ்ஃபர் ஓபி போட்டிருந்தோம். அவன் விவாகரத்து கேட்டிருந்தான் சார். அத ஃபர்ஸ்ட்ல இந்த விவாகரத்து அந்த விஷயத்தை சொல்லுங்க முதல்ல. அதாவது விவாகரத்து வந்து என் பொண்டாட்டி வந்து என்னை கொடுமைப்படுத்துறா, அதனால எனக்கு இவட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு விவாகரத்து கேட்கறான். சரி. கேட்ட உடனே முதல் வாய்தா என் பொண்ணு போயிருக்கா. எப்போ? டிசம்பர் மாசம். ஆமா, டிசம்பர் மாசம் தான் ஃபர்ஸ்ட் வாய்தா. 2015 டிசம்பர்ல முதல் வாய்தாக்கு போயிருக்கா. முதல்ல நோட்டீஸ் வருது டிசம்பர்ல. பிப்ரவரி மாசம் வாய்தா, ஃபர்ஸ்ட் வாய்தாக்கு என் பொண்ணு போய் அப்பியர் ஆனவுடனே அவங்க வந்து கவுன்சிலிங் அனுப்புறாங்க. கவுன்சிலிங் அனுப்பணும்னு 3வது வாய்தாக்கு என் பொண்ணு வந்து அப்ப திருப்பூர்ல வேலை பார்க்கா, திருப்பூர்ல இருந்து போகிறா. போகும்போதே கேஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது பஸ் காலையில நாங்க போகணும்ல சார், நைட்டு பஸ் ஏறினா விடிய காலம் தானே வந்து இறங்க முடியும். 10:30 மணிக்கு உள்ள போகும்போதே முதல் கேஸா எங்க கேஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே. அதனால பார்த்தா இவ வந்து இந்த கேஸ வந்து மேற்கொண்டுங்க நடத்தினா இது சரியா நடக்காதுன்னு அவளுக்கு பட்ட உடனே எனக்கு வந்து இந்த கேஸ வந்து கையில குழந்தை வேற இருக்கு, சின்ன குழந்தை. அந்த குழந்தைய வச்சுட்டு என்னால இங்க வந்து இப்படி அலைய முடியாது, நான் வரங்குள்ள வாய்தா முடிஞ்சிட்டுனா அதுக்கு நான் வந்தே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போ வந்து சீனியர் அட்வொகேட் ஒரு அட்வொகேட்ட போய் நாங்க வந்து இந்த மாதிரி விவரத்தை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், பண்ணிடுவோம், கை குழந்தை இருக்குங்கிறதெல்லாம் காமிக்கலாம், ஆனா நீ ஸ்டே வாங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் ஓபி போட்டீங்கன்னா மாத்திடுவாங்க, ஆனா அது அங்க வர 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னாங்க. பரவாயில்ல, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அங்க மாத்தி கொடுத்துருங்கன்னு ஸ்டே வாங்கியிருக்கா. சரி. ஸ்டே வாங்கி ஸ்டே இருக்கும் போதே இவன் அந்த கேஸ நடத்தி எக்ஸ்பார்ட்டி வாங்கிட்டு. ஓகே. அது எப்படி? ஓகே, எக்ஸ்பார்ட்டில வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே. ஆமா, வாங்கிட்டாரு. வாங்கின பிறகு அந்த எக்ஸ்பார்ட்டி என் பிள்ளைக்கு கோர்ட்ல இருந்து, இதுக்கு இடையில என்னன்னா நீதிமன்றத்துல இருந்து எங்களுக்கு எந்த சம்மனம், அவன் எக்ஸ்பார்ட்டி வாங்கினா எங்களுக்கு தகவல் தெரியப்படுத்தணும்ல சார். ஆமா, இந்த மாதிரி அந்த கேஸ் எக்ஸ்பார்ட்டி ஆயிட்டுன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல சார். அதே வரவே இல்லை சார், இதுவரை வரவே இல்லை. கோர்ட்ல அவன் என்ன 2 இது குவாஸ் பண்ணிருக்கான், 3 பேருக்கும் குவாஸ் வெக்கேட் பண்ணி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா அவன் என்ன ஃபைல் பண்ணாங்கிற காப்பி எனக்கு கிடையாது. இல்ல நீங்க அப்ப எக்ஸ்பார்ட்டி வந்து டிவோர்ஸ் தானே? எக்ஸ்பார்ட்டில டிவோர்ஸ் ஆயிடுச்சா? டிவோர்ஸ். அதான் என் பொண்ணு திரும்ப போய் குழந்தைய இந்த விவரம் தெரிஞ்ச உடனே அவ உடனே சென்னைக்கு டிரான்ஸ்பர் கேட்ட உடனே அவங்க நிர்வாகத்துல இருந்து அவளுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அங்க கொண்டு போய் ஹைகோர்ட்ல போய் அந்த ஃபேமிலி கோர்ட்ல போய் பிள்ளைய கொண்டு காமிக்கிறான். இந்த பிள்ளை இருக்கான், நான் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஓட்டி ஸ்டே வாங்கியிருக்கும் போது நீங்க எப்படி கேஸ் நடத்தி உனக்கு எக்ஸ்பர்ட் கொடுத்தீங்கன்னு அதே ஜட்ஜம்மாட்ட போய் கேட்ட உடனே அந்த அம்மா வந்து அதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, நீ உடனே எனக்கு நீ செட்டில்மெண்ட் பெட்டிஷன் போட்டு நான் உடனே பண்ணி தந்துடுறேன், அதுக்கு இடையில நீங்க பிரைவேட் நோட்டீஸ் அவனுக்கு விட்டுருங்க அப்படின்னு ஒரு வக்கீல கூப்பிட்டு அந்த அம்மாவே சொல்லி அவனும் பிரைவேட் நோட்டீஸ் அனுப்புனா இவன் வாங்கவே இல்லை. நோட்டீஸ வாங்கல. அதுக்கு பிறகு அந்த அம்மா செட்டில்மெண்ட் பெட்டிஷன் போட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது நீதிமன்ற விரிவாக்கத்துக்காக எங்க கேஸ வந்து ஃபேமிலி கோர்ட் 3rd அடிஷனல் கோர்ட்ல நடந்துகிட்டு இருந்தத 7th அடிஷனல் கோர்ட்ல நடந்துகிட்டு இல்ல 3rd அடிஷனல் கோர்ட்ல நடந்துகிட்டு இருந்தது 7th அடிஷனல் கோர்ட்டுக்கு மாத்துறாங்க. நீதிமன்றமே மாத்தி கொடுக்குது. மாத்தி கொடுத்து அங்க லைவா 1.5 வருஷம் 1.25 வருஷம் இந்த கேஸ் நடந்திருக்குதா செட்டில் ஆகி கேஸ் டிஸ்மிஸ் ஆகும். தண்ணியும் ஒரு வாய்தா கூட மாறல. ஓகே.
சம்மன்லாம் அனுப்பிச்சு போட்டு அப்ப இருந்து ஜட்ஜம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவங்க. அவங்க சொல்லிட்டாங்க ஜம்ப் பண்ணி குதிச்செல்லாம் போக கூடாது நீதிமன்றத்துல, நாளைக்கு வந்து அவன் என்கிட்ட கேள்வி கேட்பான், அதனால கையில குழந்தை இருக்கு, இதெல்லாம் நம்ம ஒரு காரணமா சொல்லக்கூடாதுமா, உனக்கும் உன் புருஷன் வேணா நீ அலைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணி விட்டுருக்காங்க. செட்ட சைடு ஆகி 6 மாசம் கழிச்சுதான் சார் இந்த கல்யாணம் முடிச்சிருக்கான். அவன் எனக்கு சொந்தக்காரன், எங்க வீட்டுல நடக்கிற எல்லாமே அவனுக்கு தெரியும், அவங்க வீட்டுல நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்கேன்ல, இது கூட அவனுக்கு தெரியும். ஓகே ஓகே, அந்த அளவு நாங்க சொந்தக்காரங்க. இப்போ இந்த 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 டிவோர்ஸ் கேஸ் வந்து செட் அசைட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆமா ஆமா. இதுக்கு முன்பு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது இவருக்கு இன்னொரு திருமணம் பண்ணிருக்காரு. அதுக்கு பிறகுதான் அவன் கல்யாணம் முடிச்சிருக்கான் அந்த பொம்பளைய. ஓகே. செட் அசைட் ஆகி 6 மாசம் கழிச்சுதான் கல்யாணம் முடிச்சிருக்கான் சார். ஓகே ஓகே. கேஸ் லைவ்ல இருக்கும்போது அவன் கல்யாணம் முடிச்சான். ஜட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அவன் கொடுத்த டைவர்ஸ் கேஸ் வந்து ஃபேக்கு, டிஃபால்ட்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஜட்மெண்ட்டை வாங்கிட்டு நாங்க வந்தாச்சு. 2018 வந்துதான். அதை வச்சுதான் கேஸ் ஃபைல் பண்றோம். அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இவனை 100 கால் பண்ணி கொண்டு கையை பிடிச்சு, அம்மா இவன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான், இப்படி என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு இப்படி இன்னொருத்தன் பொண்டாட்டியை கல்யாணம் முடிச்சிருக்காமா, நீங்க பாருங்கன்னு கொடுத்த குற்றவாளிய போலீஸ்காரங்க அவனுக்கு வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. இப்ப எந்த ஸ்டேஜ்ல இந்த இரண்டாவது மனைவிக்கு குழந்தை இருந்தது, அந்த குழந்தை வந்து இந்த மரணிச்சதுலாம் அதை எப்ப சொல்றீங்க நீங்க அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல? அத நான் உடனே எங்களுக்கு சந்தேகம், அந்த பொம்பளை வந்து எந்த காலகட்டத்துல இது உங்களுடைய? இது வந்து நான் 2019 நாங்க வந்து சென்னையை விட்டு வந்தோம். சென்னையை விட்டு உங்களோட மகளுடைய கேஸ் வந்து டைவோர்ஸ் கேஸ் செட் அசைட் ஆன பிறகு நீங்க சொல்றீங்க? செட் அசைட் ஆகி கிரிமினல் கேஸ் தாண்டி அவன் 2வது கல்யாணம் முடிச்சது கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து, கம்ப்ளைண்ட் பேர்ல எஃப்ஐஆர் போட்ட பிறகுதான் எங்களுக்கு இவளுக்கு ஒரு 9 வயசுல குழந்தை இருந்ததும் அந்த குழந்தை இறந்து போன விவரங்களுமே எங்களுக்கு தெளிவா தெரியும். ஈரோட்ல போய் கம்ப்ளீட்டா விசாரிச்சுட்டு தான் நாங்க வந்து கம்ப்ளைண்டே கொடுக்குறோம். சரி. ஏன்னா இவங்க அம்மா அப்பாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப என்னைய பத்தி அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும், அவங்கள பத்தி எனக்கும் தெரியும்ல சார். அந்த மாதிரி இவங்க எல்லாம் அப்படிலாம் ஒரு தியாகி எல்லாம் கிடையாது. அடுத்தவங்க பொண்டாட்டிக்கு வாழ்க்கை கொடுத்து அதெல்லாம் ஒரு பெரிய தியாகம் தானே. அதெல்லாம் செய்யற அளவுக்கு உங்க ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல லாக் ஆயிருக்காங்க. அது எந்த இடம்னு பார்த்தா அந்த பாப்பா. ஏன்னா அந்த பொண்ணு வந்து வசதியான பொண்ணு கிடையாது சார். சரி. அழகான பொண்ணானாலும் கிடையாது சார். சரி. எதுவுமே இல்லாம ஒருத்தன் வந்து எவட்டையும் விழுந்து இவ்வளவு பெரிய குற்றவாளியே எவனா ஆவானா சார்? நீங்களே சொல்லுங்க. அதான் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிருக்காங்கன்னு சொல்றீங்களா நீங்க? அதான் அந்த பாப்பாவை ஏதோ பண்ணிருக்கா சார். பாப்பா வந்து 1 வருஷம் இவங்க கூட இருந்திருக்கு சார். அதுக்குள்ள ஆதாரம் எல்லாம் அந்த பொம்பளை கையில வசமா சிக்கிடுச்சு சார். மொத்த குடும்பமும் பயந்து போயிருக்காங்க. அந்த பொம்பளைக்கு பயப்படுறாங்க. போதுமா? எல்லாரும் பயப்படுறாங்க. அவ அக்கா பயப்படுறா. ஏன்னா அவ எல்லா ஆதாரத்தையும் பேஸ்புக்கு அது இது அவளுடைய ஆதாரத்தை அவளுடைய லைஃப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காண்டி ஒவ்வொரு ஆதாரத்தையும் சொந்தக்காரங்கிட்ட இவங்க வந்து பேசாம அப்படின்னு கடந்து போவாங்க எல்லாரையும். ஆனா அந்த பொம்பளை வந்து அவளுடைய லைஃப வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காண்டி எல்லா சொந்தக்காரங்கிட்டையும் அவளா போன் பண்ணி பேசி அவளுக்கு வந்து இது முதல் திருமணம் மாதிரி அந்த முதல் குழந்தைய கம்ப்ளீட்டா அவளுமே மறைச்சுதான் எல்லாத்துட்டையும் பேசுறா. பேசுறது வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பா கிடையாது, நான் பெரிய டாக்டரோட பொண்ணு, நான் வந்து இருந்தேன், மேட்ரிமோனி மூலமா பொண்ணு பார்த்தாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இவரை லவ் பண்ணிட்டேன், எங்க வீட்டுல யாருமே வேண்டானாங்க, ஆனாலும் நான் வந்து எனக்கு காதல் கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்றா. அவ எல்லாத்துட்டையும் சொந்தக்காரங்க எங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி இவளோட இந்த ஆதாரங்களை எல்லாம் வெளியிடுறது அவதான். புரியுதுங்களா சார்? அவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தாங்கன்னு எங்களுக்கு லைவா நாங்க பார்த்தல, சொந்தக்காரங்க யாரும் பார்த்தது இல்ல. ஆனா இந்த பொண்ணு வந்து அவங்கள பயமுறுத்துறதுக்காக விடுறாளா இல்ல வந்து இவ வந்து தன்னை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்கு விடுறாளான்னு தெரியல. ஒவ்வொரு போட்டோவா பேஸ்புக்ல சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்றா, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றா. அவ இருக்கிற வீடு, அவ குழந்தையோட அவங்க 2 பேரும் அப்படி ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறதெல்லாம் சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்றா. போதுமா சார்? ஓகே. எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. இப்போ உங்களுடைய மகளை பொறுத்தவரையும் அவங்க வந்து இப்போ அவங்க கணவர் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்றாரு, அதுக்கப்புறம் நீங்க வந்து வேணான்றீங்க. இப்போ அது டிவோர்ஸ் உங்களுக்கு தேவையான டிவோர்ஸ் வந்துருச்சு தானே? செட்டிசைட் பண்ணிட்டாங்களா? அந்த ஜட்மெண்ட்டை செட்டிசைட் பண்ணாங்க, அது வந்துடும். செட்டிசைட் பண்ணி அவதான் பொண்டாட்டின்னு இருக்கு, பாஸ்போர்ட்ல என் பொண்ணு தான் பொண்டாட்டின்னு இருக்கு. போதுமா சார்?
அவனோட பாஸ்போர்ட்ல இப்போ வக்கீலே என்ன கேக்குறாங்க, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த போலீஸ் எடுத்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க 2019. அதுல ஸ்பவுச் பேர் எது பேர் போட்டிருக்குன்னா என் பொண்ணு பேர் தான் போட்டிருக்கு. ஓகே ஓகே. பொண்ணு பேர் போட்டிருக்கும் போது இவன் எப்படி அந்த பொண்ணை கூட்டிட்டு போனான்னு கேட்காங்க வக்கீல். அடுத்து வந்து இவங்க நிறைய இது பண்ணிருக்காங்க சார். எக்ஸ்பார்ட்டியை வச்சுலாம் ரிஜிஸ்டர் பண்ண முடியாதான் சார் கல்யாணத்தை. அத ஒரு போலீஸ் அதிகாரியே என்கிட்ட சொன்னார் இங்க தூத்துக்குள்ள. அது எப்படி எக்ஸ்பார்ட்டியை வச்சு இவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னு கேக்குறாரு. அப்படிலாம் பண்ண முடியாதுமா அப்படிங்கிறாரு. பண்ணிருக்காங்க. இப்ப வேற இந்த வழக்கு எனக்கு புரியுது, நீங்க அவர் டைவர்ஸ்க்கு போட்டது வழக்கு. மத்த 2 வழக்கு சொன்னீங்களா, அது என்னென்ன வழக்கு? ஆமா சார், அது வந்து 2018லயே கோர்ட் வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. அது புரியுது. முடிச்சு வச்சுட்டு இந்த கிரிமினல் கேஸ் வந்து அவன் வந்து கல்யாணம் ஒய்ஃபு இருக்கிறா, ஸ்டே இருக்கும்போது அவன் எப்படி எக்ஸ்பர்ட் வாங்கி கல்யாணம் முடிச்சுட்டேங்கிறத, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு பதில் சொல்ல, நான் கொடுத்த சீடு வரிசை சாமா 10 வருஷம் அவங்க வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஒண்ணும் பதில் சொல்லல. இல்ல அது ஒரு தனியா கேஸா போட்டீங்களா? என்ன சார், அது ஒரு தனி கம்ப்ளைண்டா போட்டீங்களா, தனி கேஸா போட்டீங்களான்னு கேக்குறேன். ஆமா சார், தனியா நாங்க வந்து இவனை பிடிச்சு கொண்டு போலீஸ்ட ஒப்படைச்சு கம்ப்ளைண்ட் கையில கொடுத்துட்டோம். அம்மா ஒண்ணும் நடக்கல, என் பிள்ளை அறியாத வயசுல கல்யாணம் முடிச்சு, கல்யாணங்கிற பேர்ல 180 நாள்ல வயிற்றுல பிள்ளைய கொடுத்துட்டு அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு என்னென்ன கேட்டானா அவளும் வாங்கி கொடுத்துருக்கேன், இவனை இந்த பிள்ளைய பிள்ளைய கொடுத்து ரோட்ல விட்டுட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாங்க வந்து அப்படியே மாத்தி மாத்தி கல்யாணம் முடிச்சுட்டு போற ஆட்கள்லாம் கிடையாது. இங்க இப்படி வச்சிருவானுங்க சார், என் பிள்ளையெல்லாம் இப்படிதான் இருக்கணும், புரியுதுங்களா சார்? அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா அவ்வளவுதான், அவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த கம்ப்ளைண்ட்ல என்னாச்சு? நீங்க எடுத்து போய் போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் அப்படி அந்த எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்துக்கு போச்சு சார். நீதிமன்றத்துல போய் நீதிமன்றத்துல அப்படியே இருக்கு. எந்த நீதிமன்றம் தான் இருக்கு? அம்பத்தூர் ஜுடிஷியல், அங்க அம்பத்தூர் கோர்ட்ல தான் நடந்துகிட்டு இருக்கு கேஸ், இன்னைக்கு வரை நடக்குது. அதுல அவங்க அம்மாவும் அப்பாவும் போய் அப்பியர் ஆகுறாங்க. ஓகே, வேற யாரும் வரல. 3வது வழக்கு சொன்னீங்களா, அது என்ன வழக்கு? டொமஸ்டிக் வயலன்ஸ் தூத்துக்குடில. அது 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 அதுக்கான என்ன பேக்ரவுண்ட் அது சார்? டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் அது வந்து போடணும். நாங்க வக்கீல் சொல்றது தானே சார் நமக்கு தெரியும். டொமஸ்டிக் வயலன்ஸ் அவன் வந்து எப்படி வரதட்சணை தரலைன்னா கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லி சொன்னதை செஞ்சிருக்கான். அவனுக்கு நீதிமன்றத்து மேலேயே சட்டத்து மேலேயே எந்த பயமும் எந்த மரியாதை இல்லாம பண்ணியிருக்கான். அதனால டொமஸ்டிக் வயலன்ஸ் போடுங்கன்னாங்க. அதனால போட்டோம். அந்த கேஸ் லைவ்ல இருந்துச்சு. ஆனா அந்த கேஸ் லைவ்ல இருந்தது ஒரு வகையில் நல்லது சார். ஏன்னா எல்லா ஆவணங்களையும் கோர்ட்ல ஜட்ஜி வந்து அடிச்சு பார்த்து கண்ணால கையெழுத்து போடுறத நானும் கண்ணால பார்த்துட்டேன்ல. இது அம்பத்தூர் கோர்ட்ல என்னால பண்ண முடியாது. என்னென்ன ஆவணங்கள் இங்க கொடுத்தீங்க சார்? அவன்கிட்ட ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வாங்கின ரிஜிஸ்டர் பண்ண 39 பக்கம் ஆவணத்தை கொடுத்துருக்கேன் சார். அது போக அவன் 2வது கல்யாணத்தை முதல் திருமணம் பண்ணியிருக்காங்க சார். இதுல எல்லாமே இருக்கு சார். இந்த 39 பக்கத்துல அவன் வந்து அவனுடைய ஆதாரம், அவங்க அப்பா அம்மா கையெழுத்து போட்டது, கோயில்ல கல்யாணம் முடிச்சது, இது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வாங்கின ரெக்கார்ட்ஸ் தான். ஓகே, ஆர்டிஐல போட்டு எடுத்தது. இந்த ரெக்கார்டை கொடுத்துருக்கேன். அடுத்து இதுல வந்து இவனும் அவளோட வாக்குமூலம் எல்லாம் இருக்கு சார். அந்த பொண்ணு, அந்த தாராதேவியோட வாக்குமூலம், அவளுடைய ஆதார், அவளுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே இதுல இருக்கு சார். இது ஒண்ணு. இது போக அவனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். அது போக என் பொண்ணை வந்து அவன் முனிசிபல் ஆஸ்பத்திரியில தான் காமிப்பேன்னு சொல்லி கொடுத்த ஆதாரம். அதுக்கு பிறகு எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்த முதல்ல தூத்துக்குடி எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆதாரம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் சார். எல்லா ஆதாரமும் ஒரிஜினலா ஜட்ஜி பார்த்து கையெழுத்து போட்டு என் கையில கொடுத்துருக்காரு. இவ்வளவு கொடுத்த பிறகு ஒரு வருஷம் எதுக்கு யோசிக்காரு, யாருக்காக யோசிக்கிறாருன்னு எனக்கே புரியுது. டொமஸ்டிக் வயலன்ஸ்னா இவங்க வந்து இப்படி எல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்க கூடாதான் சார். சில கேஸ்க்குன்னு அவங்க பண்ணலாமா, லேட் ஆகிறதுக்கு காரணம் 1000 காரணம் இருக்கலாமா. ஆனா வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மற்ற வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. அது எப்படி பண்றாங்க? டொமஸ்டிக் வயலன்ஸ் இவ்வளவு நாளா 1 வருஷம் அவன் வரணும், இல்ல அவன் வாரேன்னு பெட்டிஷன் போடணும், இல்ல அவன் வழக்கறிஞர் வரணும், இல்ல அவங்க அம்மா அப்பா வரணும், யாராச்சும் ஒருத்தர் வரணும் இல்ல சார். இப்ப அந்த பையனுடைய பின்புலம் என்ன? அவங்க வசதியா இல்ல அரசியல் செல்வாக்கு இருக்குதா என்ன? அவங்களோட பின்புலம் என்னது சார்? அவங்க பின்புலம் வந்து ஹைகோர்ட்ல அவனுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கு சார். அவன் வேலைமால்ல படிச்சான் சார். சரி.
அவன் கூட படிச்சவன் எவனோ ஒருத்தன் வழக்கறிஞரா இருக்கான், அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் வந்து என் பொண்ணை வந்து நடு ரோட்ல வச்சு நகைய கொடுக்க மாட்டேன்னு அடிச்சப்ப அந்த வக்கீல் கூட இருந்தான், அவன் ஃப்ரெண்டு. அவன் வந்து அந்த ஒரு பெரிய வழக்கறிஞர்கிட்ட ஜூனியரா இருக்கான். சரி, அது ஒண்ணுதான் எங்களுக்கு தெரியும். ஆனா இன்னொரு வழக்கறிஞர் என்ன சொன்னா, இவன் காசு கொடுக்குறாமா, ஓ வக்கீலுக்கும் காசு கொடுக்கான், அவன் வக்கீலுக்கும் காசு கொடுக்கான், போலீஸுக்கும் காசு கொடுக்கான், அந்த அளவு அவன் சம்பாதிக்கிறான்ட்டாங்க. அது என்னதான் காசு கொடுத்தாலும் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு வேணும்ல சார். இவ்வளவு ஹைகோர்ட் ஆர்டரை காலில் போட்டு போலீஸ்காரங்க வச்சாங்கன்னா நான் எங்க சார் போக, பொம்பளை எங்க போக, என்னை விடுங்க. எந்த பொம்பளைனாலும் ஒரு ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்க எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கே புரியும். ஒரு வழக்கறிஞரை பார்த்து சந்திச்சு அவருக்கு ஃபீஸை கொடுத்து அந்த கேஸ் நடந்து அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்க எவ்வளவு நாள் ஆகும்? இப்போ அது மாதிரி எந்தெந்த நீதிபதி கிட்ட எதற்கெல்லாம் நீங்க ஆர்டர் வாங்கியிருக்கீங்க? சார் ஆனந்த் வெங்கடேஷ் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு சார் 2019. எந்த கேஸ்? அது வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ்க்கு. அவன் வந்து HCL கம்பெனி மூலமா தானே போயிருக்கான். அவன் அப்ப வந்து என்ன நாங்க ஃபைல் பண்ணோம்னா அவனோட பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணுங்க, அப்படி அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், இப்படி குழந்தை இருக்கு அப்படின்னு நாங்க கொடுத்தோம். கொடுத்த உடனே அப்ப அவர் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்னா, அவன் வந்து HCL கம்பெனி மூலமா போனதுனால அவனை கம்பெனியில போய் இந்த ஆர்டர் கொடுத்து வர வச்சு 3 மாசத்துல தூத்துக்குடி நீதிமன்றத்துல ஒப்படைக்கணுங்கிறது முதல் ஆர்டர் காப்பி. சரி, இத கொண்டு போலீஸ் நாங்களும் போய் தான் ஹெச்ஆர்ட்ட கையெழுத்து வாங்கி கம்பெனியில கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, 2021 வரை அவன் அயர்லாந்துல வேலை பார்த்தான்னு இப்ப ஹைகோர்ட்ல சொல்லியிருக்கான். ஆனா அவன் 2019 ஜூலைக்கு பிறகு வந்து 2022 வரை இந்தியாவில சுத்திக்கிட்டு இருந்ததை என் சொந்தக்காரன் பூரா பார்த்திருக்கான். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து இதே மெயின்டெனன்ஸ் கேஸ்க்காக வேண்டி அவனை வந்து அது தமிழ்ச்செல்வின்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா, ஹேமலதாவோ இரவோ, ஹேமலதான்னு ஒரு ஜட்ஜம்மா வந்து அவனை வந்து கொண்டு வந்து தூத்துக்குடி நீதிமன்றத்துல 1 மாசம் 30 நாளையில கொண்டு ஒப்படைக்காட்டி அம்பத்தூர் ஆல்மன் போலீஸ் ஸ்டேஷன் மேல நீதிமன்றமே நேரடியா நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம். 2 சார். 3வது ஆர்டர் வந்து அவங்க அக்காவுக்கு வெயில் கேட்டு நீதிமன்றத்துல அக்கா வாரா அம்பத்தூர் கோர்ட்ல வந்து அவளுக்கு நான் பெயில் வாரண்ட் போட்டாங்க, சம்மன் வாங்கிட்டு வரலைங்கிறதுனால. அப்போ வந்து என்னன்னா ஒரு புது ஜட்ஜு வந்து அன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்தவர் சம்மன் வாங்கிட்டு வரலன்னு நான் பெயில் வாரண்ட் போட்டு போயிட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்த ஜட்ஜு அந்த அதை கொண்டு போய் இவங்க ஹைகோர்ட்ல வந்து பெயிலுக்கு மூவ் பண்ணும்போது எனக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க போலீஸ் தரப்புல இருந்து. தெரியப்படுத்தினோன்னு நாங்க போய் வக்கீல் போய் அப்பீர் ஆகி இல்ல இவன் இந்தியால தான் இருக்கான், அவன் வந்து வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி ஆன்லைன்ல அப்பீர் ஆகுறான். ஆன்லைன்ல அப்பீர் ஆகி இவன் வந்து உயர் நீதிமன்றத்தை இவர் ஏமாத்துறாரு. ஏமாத்துறத போலீஸ் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல அவர் இந்தியால இருந்தா அப்பீர் ஆகுறதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பொண்ணு போய் சொல்றா சார், அம்மா அவன் இங்கதான் இருக்கான், இவன் நீதிமன்றத்தை ஏமாத்துறான், அவன் வெளிநாட்டுல இருக்கான்னு அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்க சொல்லுங்க, நான் இவன் இந்தியால இருக்கான்னு நான் ப்ரூஃப் கொண்டு வரேன்னா சரின்னா அடுத்து ஒரு டேட் போட்டு என் பொண்ணை வர சொன்னாங்க. அடுத்த டேட்ல அவன் HCL கம்பெனியில இருந்த எல்லா ஒவ்வொரு அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்த பேப்பர் கொண்டு போய் ஜட்ஜமா கையில கொடுத்தா அந்த நேரத்துல அவன் இந்தியால தான் இருந்தான். இந்தியால தான் அன்னைக்கு டேட்ல அவன் வரவே இல்லை. அவன் வக்கீல் இன்னைக்கு வர அவன் வெளிநாட்டுல இருக்கான்னு எந்த ப்ரூஃபையும் கொண்டு வந்து ஒப்படைக்கலன்னு அந்த ஜட்ஜம்மா என்ன செஞ்சாங்க, தமிழ்ச்செல்வின்னு அந்த ஜட்ஜம்மா, அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, 15 நாள்ல அவன் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு 1 லட்சம் ரூபாய் நீதிமன்றத்துல கட்டணும். கண்டிஷன் பெயில் கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு. கண்டிஷன் பெயில் கொடுக்குறேன், ஒரு 15 நாள்ல அவன் நீதிமன்றத்துல வந்து ஆஜராகணும், 1 லட்சம் ரூபாய் கொண்டு கட்டணும்னு சொல்லி அவன் வந்து இல்ல எங்க அக்காவுக்கு பெயில் கொடுங்கன்னு ஆன்லைன்ல கேட்கும்போது, உன்னைக்கு பெயில் கொடுத்து உங்க அக்காவுக்கு பெயில் கொடுத்தேன்னா நீ போயிருவ, உன்னை பிடிக்க முடியாது என்னால அப்படின்னு சொல்லியே கொடுத்துட்டாங்க. அந்த அதையும் போலீஸ் எதுவுமே பண்ணலன்னு சொன்னோடனே நாங்க திரும்ப போய் கண்டிஷனை வெயில வந்து கேன்சல் பண்றோம். நாங்க போய் கேன்சல் பண்றோம். இந்த மாதிரி அவன் 15 நாள்ல கண்டிஷன் வெயில உபயோகப்படுத்தல, அதனால நீங்க வந்து வெயில கேன்சல் பண்ணுங்கன்னு அப்படியே ஜட்ஜம்மாட்ட போய் இது பண்ண உடனே அவங்க அக்கா வந்து நீதிமன்றத்துக்கு வர சொல்றாங்க. அது எப்படி 15 நாள்ல நீங்க வந்து நீதிமன்ற உத்தரவு உபயோகப்படுத்தலைன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து வரணும். நீதிமன்ற காவல்ல 1 நாள் பூரா உட்கார்ந்தா
இருந்து அதுக்கு பிறகு அந்த வெயில கேன்சல் பண்ணி வந்துட்டோம். இதுல என்ன ஒரு கொடுமைனா, வெயில கேன்சல் பண்ண பிறகு நான் வெயில் வாரண்ட அம்பத்தூர் கோர்ட் ரீகால் பண்ணுது. இதுல ஹைகோர்ட் பெருசா கீழமை நீதிமன்றம் பெருசான்னு எனக்கு புரியல. ஏன்னா ஹைகோர்ட் வந்து ஒரு வெயில கேன்சல் பண்ணிடுச்சு. இவனுக்கு வந்து இவன் ஃப்ராட் தனம் பண்றான், இந்த ஃப்ராட் தனத்துக்கு உங்க அக்காவும் ஒத்துழைக்கிறான்னு வெயிலுக்கு வந்து ஹைகோர்ட் கேன்சல் பண்ணுது. அப்புறம் எப்படி அம்பத்தூர் கோர்ட் அதை ரீகால் பண்ணுச்சுன்னு எனக்கே புரியல. இதுல இன்னொரு அநியாயம் என்னன்னா, இத வந்து குவாஸ் அவங்க அக்காவுக்கு கேட்டு அந்த குவாஸ் வாங்கிட்டான். குவாஸ் அவன் அக்கா கொடுத்துட்டாங்க கோர்ட்ல. நான் அதை ஒண்ணும் இது பண்ணல. ஏன்னா அவ எதுலயும் கையெழுத்து போடல. அவ அந்த கேஸ்ல ஒரு மெயின் குற்றவாளி அவதான். ஆனா அவ எந்த இடத்துலயும் கையெழுத்து போடாம தப்பிச்சுக்கிட்டா. கையெழுத்து போட்டவங்களை தான் நம்ம இது பண்ணணும். இவங்க வக்கீல் வந்து ஃபீஸ் காண்டி நான் செய்யறேன் நீ செய்யறேன்னு என்னெல்லாமோ சொல்லுவாங்க. கடைசியில் என்னைய தெருவில் விடுவானுங்கன்ட்டு நான் ஐயா நீங்க அவ பெயில் எல்லாம் கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து இதுல மெயின் அக்யூஸ்ட். ஏன்னா இவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அம்பத்தூர் போலீஸ்ல ஸ்டேஷன்ல வாசல்ல நாங்க போய் நிக்கும் போது அவங்க அப்பா வந்து என் மகன் வந்து நீதிமன்ற காவல்துறை விசாரணைக்கு வராம வெளிநாட்டுக்கு போக மாட்டான்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த லெட்டர் நகல் என்கிட்ட இருக்கு இன்னும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவன் அயர்லாந்துல இருக்கும்போது எம்பசி மூலமா பவர் ஆஃப் பட்டாணி கொடுக்குறான் அப்பாக்கு. மெயின்டெனன்ஸ் எங்க அப்பா கொடுப்பான்னு. மூணாவது வந்து ஹைகோர்ட்ல வந்து அவங்க அப்பா போய் மகனுக்கு பதில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கான். என் மகனுக்கு வாஸ் கொடுங்க, அவன் கல்யாணம் முடிச்சிடான், 2016 கல்யாணம் முடிச்சு அவனுக்கு 2 பிள்ளை இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா வந்து எல்லா இதுலயும் இந்த விவோட்ட முதல் திருமணம்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஆதார் எல்லாமே இதுல பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவனுடைய சம்பாத்தியத்தை பூரா இவங்க இந்தியால இருந்து இவங்க தானே அனுபவிக்கிறாங்க. அவன் பேர்ல ஒரு 10 பைசா ப்ராப்பர்ட்டி எதுவும் கிடையாது இந்த கண்ட்ரில. இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? சார் என்னோட எதிர்பார்ப்பு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் சார். நாங்க பணத்தை யாருக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போறதும் இது. ஒரு பொண்ணு பணத்தை வாங்கிட்டு போனா எல்லாரும் தப்பு செய்ய ரெடியா இருக்கான் சார். மாட்டின அன்னைக்கு காசை கொடுத்துட்டு ஓடலாங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. தண்டனை கொடுங்கன்னு சொல்றான். என் பொண்ணுக்கு பைசா வேண்டாம் சார். பைசா வந்தா வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க. அவ வந்து கை நிறைய சம்பாதிக்கிறா. அவ பிள்ளையை நல்லபடியா வளர்த்துற அளவுக்கு அவ சம்பாதிக்கிறா. அவளுக்கு என் பிள்ளைக்கு நிறைய பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. அவ ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான வாழ்க்கை வாழணும்னு தான் நினைக்கா. ஆனா எல்லாரும் சேர்ந்து அவளை மென்டலியா டிப்ரெஸ் ஆக்குறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒருத்தன் இந்த பிள்ளைய ஏமாத்தி உனக்கு வயிற்றுல பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் என்ன செஞ்சா நீ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டியான்னு கேட்கான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய இது சார். நானா பார்த்து கல்யாணம் முடிச்சு என் பிள்ளைய பாலுங்க இடத்துல தள்ளிட்டேன். அதுக்கு தண்டனை அவ்வளவு பிள்ளைய அனுபவிக்க. ஸ்கூல்ல நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நேத்து என் பொண்ண பேரனுக்கு வந்து ஸ்கூல்ல இதுக்கு போயிருக்கான், எக்ஸாம் எழுத போயிருக்கான். உங்க அப்பாவுக்கு நீ இன்ப சுற்றுலா போற, அதுக்கு அனுமதி கேட்டு ஒரு லெட்டர் எழுதுன்னு ஸ்கூல்ல டீச்சர் சொல்றாங்க. அதுக்கு நான் சொல்றேன் அந்த மேம்கிட்ட, எனக்கு அப்பாவே இல்லை மேம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பையனோட கண்ணு கலங்கி இருக்கு சார். அவங்க அந்தால சாரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் வந்து எனக்கு தெரியாதுமா, நான் தெரியாம இது பண்ணிட்டேன். நீங்க இல்ல மேடம் அவன் சொன்னதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு என்ன தெரியும். இதுதான் சார் உண்மையான நிலை. அவனுக்கு தண்டனை கொடுங்க சார். ஒரு 8 வயசு பிள்ளைய கொல்ல என்ன தேவை சார் சொல்லுங்க சார். நீங்க ஒரு காரணம் இருக்கணும்ல சார். அந்த பிள்ளை கொண்டு அவங்க அப்பன்ட விட வேண்டியது. இவனுக்கு என்னன்னா அவளை ரிஷிபத்தினியா காமிச்சானா என் சமுதாயத்துல. அவ வந்து கல்யாணம் பிள்ளை இருந்தா தானே அவளை ரெண்டாவது இன்னொருத்தம் பொண்டாட்டின்னு இவனை அசிங்கமா பேசிடுவாங்களாம். அவன் இந்த பிள்ளையோட கல்யாணம் முடிச்சிருந்தான்னு வைங்களேன், அந்த கேஸ் தொட்டிருக்க மாட்டான் சார். சனியும் ஒளிஞ்சு போறான், ஏதோ ஒரு ஏழப்பட்ட பிள்ளையாவது வாழ்ந்துட்டு போட்டோம்னு நினைச்சுக்கோங்க. அந்த இரண்டாவது கல்யாணம் பண்ணார்ல, அந்த பெண்ணோட அப்பா அம்மாவும் எதுவும் அப்செக்ட் பண்ணலையா அதுக்கு? அவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது சார். அந்த பையன் எல்லாம் புருஷன் கொஞ்சம் போலீஸ்க்கு நல்லா ஒத்துழைச்சான் சார். ஆனா ஒரு கட்டத்துல போலீஸ்காரங்களே அவனை மிரட்டிட்டாங்க. மிரட்டினோடனே அவன் பயந்து போய் அதுக்கு பிறகு என்கிட்ட பேசக்கூட மாட்டான். அவன் நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு. அந்த பையன் போலீஸ்கிட்ட வாக்குமூலம் எல்லாம் கொடுத்துருக்கான் சார்.
இந்த மாதிரி என் பிள்ளை இதனால சாகல, 1 வருஷம் என் பிள்ளைய கொண்டு என் பிள்ளைய கொன்னுட்டா அப்படின்னு சொன்னான் வாக்குமூலம். நான் சொன்னேன் ஏழை சொல்ல அம்பலம் ஆகல அப்படின்ட்டான். அவனே சொல்றானே, போலீஸ்டே சொன்னான். நீங்க வேணா அந்த கஜலட்சுமி மேடத்துல எஸ்ஏ, அவங்க 2023 காலகட்டத்துல இருந்தாங்க, அந்த மேடத்துல கேளுங்க, அவங்ககிட்ட எல்லா வீடியோ ஆதாரமும் நான் பார்த்தேன். சரிம்மா, தொடர்ந்து மனசை விட்டுறாதீங்க, நீதிமன்றத்தை நம்புங்க. நீதிமன்றம் இல்ல சார், எனக்கு நான் ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க சார். ஏன் இந்த கொடுங்கோலன்ட்டு இருந்து என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் சார். இவங்க தண்டனை கொடுக்காங்களா, இல்ல அவனை தெருவில் வச்சு அழகு பாக்குறாங்களா, இல்ல சிலை கூட வச்சுக்கிறட்டும், எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனா என் பிள்ளைக்கும் என் பேரனும் நிம்மதியா வாழ்றதுக்கு இவங்களால ஒரு உயிருக்கு அச்சுறுத்தலான நிலையில அவன் என்ன வேணாலும் செய்வான் சார். அவங்க ஒரு சைக்கோ. எனக்கோ நான் வெளியே போறது கூட பயந்து பயந்து போறோம். ஏன்னா நாங்க இப்போ எங்க சொந்த ஊர்ல இல்ல, வேற ஊருக்கு போயாச்சு. அதுல பயந்து பயந்து வாழ்றோம் சார். அதனால எனக்கு தயவு செஞ்சு, எனக்கு இந்த மீடியாவால தான் என் கேஸ் இன்னைக்கு உயிரோட இருக்கு, இல்லாட்டி இது செத்து போயிருக்கும். இதெல்லாம் ஊத்தி மூடி இருப்பாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் உங்க சகோதரி மாதிரி நினைச்சு என் பிள்ளைக்கு இந்த கொடுங்கோலன்ட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுங்க. இந்த அரக்கன்ட்ட இருந்து என் பிள்ளை விடுதலை பெறணும். அவ கல்யாணம் முடிக்காலோ இல்ல இப்படி இருக்காளோ, எங்க 2 பேரோட ஆயுள் காலத்துக்கு பிறகு என் பிள்ளை டார்ச்சர் பண்ணுவான் சார். அவ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவளுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இவன் இதை வச்சு என் பிள்ளைய இது பண்ணுவான் சார். அதுதான் எனக்கு இப்போ பெரிய மன உளைச்சலா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு இதை மட்டும் ஒரு உதவி செய்யுங்க. இந்த ரிப்போர்ட்டர்லாம் சேர்ந்து செய்யுங்க. தயவு செஞ்சு உங்க சகோதரி மாதிரி நினைச்சு செய்யுங்க. உங்க குடும்பத்துக்கு பூரா 10 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். என் பிள்ளைக்கு இவன்ட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தீங்க. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக இயங்க உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நன்றி 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 சார்.